வெல்கம் டு Nagu'sNalabagam. நம்ம இன்னைக்கு கொண்டைக்கடலை வச்சு ரொட்டி செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. டயட்டில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு கொடுத்து விடவும் ட்ரை ஆகாமல் காஞ்சி போகாமல் நல்லா இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நான் குடமிளகா சட்னி அரைச்சிருக்கேன். இந்த சட்னியோட லிங்க்கும் உங்களுக்கு வீடியோ எண்டில் கொடுக்குறேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதாவது 250 கிராம். இது 50 கிராம் கடலை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டுருவோம். நம்ம கோதுமை மாவில் வேற உப்பு சேர்க்க போகிறோம், அதனால் இதில் அரை உப்பாக போட்டுக்கினீங்கன்னா போதும். நாலு விசிலுக்கு வச்சுருவோம். நாலு விசிலுக்கு இருக்கட்டும். இதை மிக்சியில் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிடுவோம், மாவு மாதிரி. கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இதில் கோதுமை மாவு, நம்ம கடலையில் அரை உப்பு போட்டிருக்கோம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், பச்சை மிளகாய் 1 மிளகாய் விதையை எடுத்துருக்கேன். இது குடமிளகா, நீங்கள் என்ன கலர் கிடைக்குதோ நீங்கள் போட்டுக்கலாம். மல்லித்தலை, தேங்காய் பூ. தேங்காய் பூ சாஃப்டாக இருக்கும் சேர்க்கும்போது. இந்த கடலைக்குமே இந்த ரொட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க இந்த ரொட்டி அதிகமாக சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம், ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, உடனே நம்ம ரொட்டி தட்டிடலாம். கடலை சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வாழை இலை கிடைச்சா நல்லது. வாழை இலை கிடைக்கலனா இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் பேப்பர். பட்டர் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டுருவோம். அரை டீஸ்பூன் ஆயில், நீங்கள் ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நான்ஸ்டிக்கில் போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான ரொட்டி ரெடி. குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமாக டயட்டில் இருக்கிறவங்க இந்த ரொட்டியை ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமாக டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.